சாந்தன் திடீர் மரணம். ஈழத்தமிழர்களுக்கு பெரும் சோகம். யாழ்ப்பாணத்தில் இறுதி கிரியை ஏற்பாடு என்ற செய்தியாக இது தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது வந்திருக்கிறது. இறுதி ஆசை நிறைவேறாமலேயே சாந்தனின் உயிர் பிரிந்தது, பூதவுடல் யாழ் வருகிறது என்ற செய்தியாக அமையப்பெறுகிறது. எனவே அவருக்கு இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அவருடைய உடல் இலங்கைக்கு வர இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இறுதிக்கரைகள் இடம்பெற இருப்பதான செய்தியாக நாங்கள் இதனை அவதானிக்கிறோம். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அது ஆயுள் தண்டனையாக்கப்பட்டு 30 வருடங்களாக சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் நேற்று புதன்கிழமை இரவு இலங்கையை புறப்பட தயாராக இருந்த நிலையில் நேற்று புதன்கிழமை காலை சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமாகி இருக்கிறார். சுரேந்திர ராஜா என்ற இயற்பெயர் கொண்ட சாந்தன் சிறையிலிருந்து விடுதலையான போதும் அவர் இலங்கைக்கு அனுப்பாது திருச்சியில் உள்ள இலங்கை தமிழருக்கான சிறப்பு முகாமில் கடந்த 1.5 வருடமாக திறந்து வைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உயிர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் இலங்கை திரும்பி தனது தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பல்வேறு முயற்சிகளையும் எடுத்த நிலையில் சாந்தன் இலங்கை வருவதற்கான அனுமதியை இந்திய மத்திய அரசு கடந்த வெள்ளிக்கிழமை வழங்கியது. அதன் பின்னர் சில ஆவணங்கள் தேவையாக இருந்ததால் அவரது பயணம் தாமதமாகியது. இதற்கிடையில் தமிழகம் சென்ற சாந்தனின் சகோதரன் அவரை சந்தித்த நிலையில் தன்னை எப்படியும் இலங்கையை அழைத்துச் செல்லுமாறும் தனது தாயாரை ஒரு தடவையாவது தான் பார்க்க வேண்டும் என கூறி அழுததோடு தனது சகோதரனையும் தனக்கு பக்கத்திலே இருக்குமாறும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலேயே திடீரென சாந்தனின் உடல்நிலை மோசமாகி கோமா நிலைக்கு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை காலை சாந்தன் காலமாகி இருக்கிறார். முன்னதாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு 30 ஆண்டு கால சிறைவாசம் அனுபவித்து வந்த 7 பேரில் முதல் பேரறிவாளனை 2022ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி விடுதலை செய்த இந்திய உச்சநீதிமன்றம் நளினி முருகன், சாந்தன், ராபர்ட் டயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 6 பேரையும் நவம்பரில் விடுதலை செய்திருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேரறிவாளன் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டு வீட்டுக்கு சென்று இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். மறுபக்கம் இலங்கை பூர்வீகமாக கொண்ட சாந்தன், ராபர்ட் டயஸ், ஜெயக்குமார், முருகன் உள்ளிட்டோர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் வீடுகளுக்கு செல்லவில்லை. காரணம், அவர்கள் இலங்கை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவர்களை தாய்நாட்டுக்கு அனுப்புவதில் சட்ட சிக்கல் நிலவிய நிலையில் திருச்சியில் உள்ள இலங்கை தமிழருக்கான சிறப்பு முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். திருச்சி சிறப்பு முகாம் சிறையை விட மோசமாக இருப்பதாகவும் வெளியில் சென்று காற்று வாங்குவதற்கு கூட சுதந்திரமில்லை எனவும் அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். தங்களை இலங்கை செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். திருச்சியில் உள்ள சிறப்பு முகாம் சிறையை விட கொடுமையானதாக உள்ளது என்றும் நடைபயிற்சி செய்வதற்கோ நண்பர்களை பார்ப்பதற்கோ முடியவில்லை என வேதனை தெரிவித்திருந்தார்கள். சிறைவாசிகளோடு பழகுவதற்கு கூட அனுமதி இல்லை என்றும் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட நாளிலிருந்து பல மாதங்கள் அறையிலேயே தங்க வைக்கப்பட்டதால் பல நோய்களுக்கு உள்ளாவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சாந்தனுக்கு கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. சிகிச்சையின் போது கல்லீரல் பாதிப்பு என தெரியவர உயர் சிகிச்சைக்காக ஜனவரி 27ஆம் தேதி அன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திடீரென சாந்தனின் உடல்நிலை மோசமாகி கோமா நிலைக்கு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை காலை சாந்தன் காலமாகி இருக்கிறார். இது குறித்து ஊடகங்களிடம் பேசிய ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனையின் டீன் தேரணி ராஜன், சாந்தனுக்கு கல்லீரல் செயலிழப்பு ஏற்பட்டிருந்தது. இதனால் அவருக்கு கல்லீரல் சிகிச்சை பிரிவில் மருத்துவர் பிரேம்குமார் தலைமையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவருக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதனத்தில் கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் சுயநினைவு இழப்பதும் இயல்பு நிலைக்கு திரும்புவதுமாக இருந்தார். இந்த நிலையில் அவரது உடல்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு பெரும் பின்னடைவு ஏற்பட்டதாகவும் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. அதிகாலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. தொடர்ந்தும் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலன் அளிக்காமல் அவர் உயிரிழந்துள்ளார் என்று கூறியிருக்கிறார். இதுகுறித்து சாந்தனின் வழக்கறிஞர் புகழேந்து குறிப்பிடும் போது ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்து உத்தரவிட்ட பின்னரும் அவர் சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். இலங்கைக்கு அனுப்புவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாகியும் அனுப்பவில்லை. இதனிடையில் முகாமில் சரியான வசதிகள் இல்லாதாலும் மருத்துவ வசதி இல்லாதாலும் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த 1 மாதமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதன்கிழமை அவர் மரணமடைந்தார் என்றும் புதன்கிழமை இரவு அவர் ஆம்புலன்ஸ் மூலம் இலங்கைக்கு செல்வதாக இருந்தது. இதற்கிடையில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற கருத்து இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாந்தனின் குடும்பத்தினர் யாழ் மாவட்டம் உடுப்பட்டியில் வசித்து வருகிற நிலையில் சாந்தனின் உடலை இலங்கைக்கு அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். காலமான
சாந்தனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்த வந்த நிலையில் சீமான், திருமாவளவன், நளினி, பேரறிவாளன், ரவிச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். சாந்தன் அவரது தாயை பார்ப்பதற்காக பலமுறை விண்ணப்பித்திருந்தும் அனுமதி கொடுக்காத மத்திய அரசு அவரது இறப்புக்கு 2 நாள் முன்னதாக சாந்தன் கோமாவில் இருந்தபோது கடந்த 24ஆம் தேதி இலங்கைக்கு செல்ல அனுமதி அளித்தது. அப்பொழுதே இந்த அனுமதியால் எந்த பிரயோசனமும் இல்லை என அவரை சார்ந்தவர்கள் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் தனது தாயாரை பார்க்க வேண்டும் என்ற தனது இறுதி ஆசை நிறைவேறாமலேயே சாந்தனின் உயிர் இவ்வாறு பிரிந்திருக்கிறது என்ற தகவலையும் தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தியாக இதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. சாந்தன் எழுதிய இறுதி கடிதம் எனும் தகவலாக இது தரப்படுகிறது. சாந்தன் எனும் கஜேந்திர ராஜா இறுதியாக எழுதிய கடிதம் என்ற வகையில் அவருடைய கையெழுத்துடனான கடிதம் ஒன்றை கொடுந்தமிழன் என்பவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருப்பதான செய்தியாக இதனை நாங்கள் பார்க்கிறோம். இக்கடிதம் தற்போது சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பகிரப்பட்டு வருகிறது. அரசே வன் செவிதான் நின்சவி, விடுதலைக்கு ஏங்கி யாம் பாடும் பாடல் உன்னை எட்டவில்லையோ, எப்படி எட்டும் சாளரங்களை தகரத்தினால் அடைத்து விட்டல்லவா நடமாட விட்டிருக்கிறாய், இல்லை இல்லை உயிர் வாழ அனுமதித்திருக்கிறாய் என்ற தகவலாக இது தரப்படுகிறது. எனவே சிறையல்ல, இது சிறப்பு முகாம் தொகுப்பிலிருந்து இந்த கடிதம் இவ்வாறு எழுதப்பட்டிருப்பதான ஒரு தகவலாக இது இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேக நபராக சாந்தன் இருந்து வந்த நிலையில் இவ்வாறு அவருடைய உயிரிழப்பு பிரிந்திருக்கிறது. எனவே அவருடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்ற கடைசி ஆசை கூட நிறைவேறாத நிலையில் அவருடைய உயிர் இவ்வாறு பிரிந்திருக்கிறது.